அரசு பணி நெருக்கடியிலும் அமுத தமிழ் பணியில் அயராது உழைக்கும் அன்பு தம்பி. அரசு பணி நெருக்கடியிலும் அமுத தமிழ் பணியில் அயராது உழைக்கும் அன்பு தம்பி. ஆற்றல் கொண்டு பலரும் போற்றும் வகையில் சமூக வலைத்தளங்களை சிந்தனை களமாக மாற்றும் புரட்சி தம்பி. கவியரங்க கவிதைகளில் எனக்குள் எழும் கலைஞரின் வாசனை, இவருக்குள் எழும் இந்த செல்வமணியின் வாசனை. மேல்முறையீடு இருக்காது என நினைக்கிறேன். மேலான கவிதை தர காந்திமதி வேலன் வாங்க. நகை கொண்டு வந்திருக்கீங்கல்ல. பொருணை புத்தக திருவிழா பிரம்மாண்டத்தின் உச்சம் என பொதிகை மலை புகழ்ந்திட கேட்கும் வரம் பெற்றவன் நான். பொருணை புத்தக திருவிழா பிரம்மாண்டத்தின் உச்சம் என பொதிகை மலை புகழ்ந்திட கேட்கும் வரம் பெற்றவன் நான். என் பணித்தளம் தென்காசி மாவட்ட வேளாண்மை துறை. புரண்டோடும் பொருணைக்கு நெல்லை தருவது தானே பெருவழி பாதை. தற்கால தமிழ் சங்கங்கள் தலை தோங்கி நிற்பது விருதுநகருக்கு தெற்கே, குமரிக்கு வடக்கே, முத்துநகருக்கு மேற்கே, பொதிகைக்கு கிழக்கே என புகழுரைகள் ஓங்கி ஒலிப்பது கேட்கிறதா தமிழ் நெஞ்சங்களே. மேடைக்கு மேலும் கீழும் அமர்ந்திருக்கும் எழுத்துலக ஆளுமைகளே அதற்கெல்லாம் அச்சாணி. அவர்களை வணங்குதல் அன்னை தமிழை வணங்குதல் என்றெண்ணி கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி என் கவியுரை படிக்கிறேன். நகை நவரசங்களில் நானே முதல் ரசம், ஏனோ அழைப்புதலில் எனக்கு 7ஆம் இடம். பின்னுக்கு தள்ளினாலும் முன்னுக்கு வருவது தானே முகம் தரும் நகை. இது பந்தியில் சாம்பாருக்கு பிந்தி வரும் சாதா ரசமல்ல. இது பந்தியில் சாம்பாருக்கு பிந்தி வரும் சாதா ரசமல்ல. பார்த்ததும் முகத்தில் படரும் பரவசம். பாப்பா குடியார் மீசைக்கும் இந்நகையே ஒரு கவசம். பாரதி மீசையை பற்றி பேசினார். பாப்பா குடியார் மீசைக்கும் இந்நகையே ஒரு கவசம். இப்போது 4வது இடம். அது சொல்லதுக்கு தான் கஷ்டப்படுதான், மைக்கு எடுக்கவே மாட்டேங்குது. முன்னொரு நாளில் முற்றத்தில் அமர்ந்தவனை சுற்றத்தின் நிலையறிந்து மூடிய கதவின் கீறிய இடைவெளியில் கிராமத்தால் ஒருத்தி மெல்ல தன் செவ்விதழ் விரித்தாளாம். என்னகை இதுவென்று எண்ணியவன் புத்தகம் நாடிட பெண்ணணிந்த கலனதுவை முறுவல் என்றதாம் பண் சுமந்த நூலொன்று. தென்னைகள் சலசலக்க தென்றல் உளவிடும் தோப்பின் ஊடாக பாதத்தடங்கள் பட்ட பாதையில் இடுப்பில் குடமிருத்தி ஒயிலால் நடைபோட துணைபோகும் தோழியரோ காளையொருவனின் கடைக்கண் வீச்சினை தம் பேச்சினில் கொண்டனர். ஒயிலால் நடைபோட துணைபோகும் தோழியரோ காளையொருவனின் கடைக்கண் வீச்சினை தம் பேச்சினில் கொண்டனர். அவன் வீசியது வில்லென்றால் ஒருத்தி, வீரிய ஒளி என்றால் இன்னொருத்தி, கூறிய வாளென்றால் மற்றொரு மரத்தி. கயல்விழிகள் துள்ளிட கதாநாயகியோ அவன் கண் பேசியது தன்மொழி என்றாள். உடன் வந்தோர் எல்லாம் வாய்விட்டு சிரிக்க ஏதும் அறியாதவள் ஏட்டினை புரட்டினாள். தோழியர் தந்த நகையே நகுதல் என நவீன்றது நன்னூல் ஒன்று. தோழியர் தந்த நகையே நகுதல் என்று நவீன்றது நன்னூல் ஒன்று. எது சிரிப்பு? என்னை பார்த்ததும் என் தம்பி வள்ளி அள்ளி தந்ததா? எது சிரிப்பு? அண்ணன் பிரபு எனக்கு கிள்ளி கொடுத்ததா? பாப்பா குடியார் சொல்வரிசை, இது ரொம்ப முக்கியம், நல்லா கவனிக்கணும். பாப்பா குடியார் சொல்வரிசை பாந்தமாக வந்து விழ பல்லொன்று பக்கவாட்டில் பாந்துவிட எடுப்பான பற்களின் அணிவகுப்பில் மிடுக்காக மலர்ந்த முகமா. அவசரமா ஒரு தங்கப்பல் கட்டணும் ஐயா. தங்கப்பல்லுக்கு ஒரு கவிதை வரி இருக்கு, வார. நோகாமல் கேளீர் நோய்விட்டு போக வாய்விட்டு செய்த நகை எதுவோ அதுவே சிரிப்பு, அதுவே சிறப்பு. கொண்டவற்றால் பெருமை கண்டு பிறர் வீழும் நொடிதனில் பெருவயிறு குலுங்கிட பகடி செய்யும் மாந்தர் தேடி சிந்தும் நகை எது தெரியுமா?
பெருவயிறு குலுங்க பிறர் வீழும் நொடிதனில் பகடி செய்யும் மாந்தர் தேடி சிந்தும் நகையது தெரியுமா? நல்ல மனங்கள் அதை தெரியாமல் இருப்பதே நல்லது. நல்ல மனங்கள் அதை தெரியாமல் இருப்பதே நல்லது. அல்லவை தரும் அவ்வகந்தை தானே எல்லளவும் ஏற்பில்லா எல்லலது தோழர்களே. பிறர் தரும் புன்னகைக்கு மறுமொழி நகையார் சூடிக்கொள்ள கிட்டுவதோ முலாம் பூசிய பொய் நகையே. சாப்ளினும் செந்திலும் வடிவேலுவும் சூரியும் அடிவாங்கியே நமது அடிவயிற்றை கலங்க வைத்த திரைப்படச் சிரிப்பை கலை நகை என்பேன். ஏற்பீர்தானே ஏற்றமிகு அவையோரே, ஏற்பீர்தானே. எனக்குள் உண்டு எதுதான் நகையென எழும் ஐயம் எப்போதும். தங்கப்பல் தங்கப்பனுக்கும் வந்துட்டேன். தங்கப்பனுக்கும் தட்டுப்பாடுதான். தரிசிக்க கிடைப்பாரோ தங்கம் அங்கத்திற்கே பாரமான இந்நாளில் தரிசிக்க தங்கப்பன் நமக்கு கிடைப்பாரோ. நகைக்கடை பக்கம் நடக்கவே நடுக்கம். லட்சம் கடந்த பவுன் உலோக பிரியர்களுக்கு வைத்தது உலை. மகனுக்கு வரன் பார்த்த மங்கை எழில் கண்டதும் எழும் ஒரு நகை அது புன்னகை. மகனுக்கு வரம் பார்த்த மங்கை எழில் கண்டதும் எழும் ஒரு நகை அது புன்னகை. கூடுதலாக 10 பவுன் கேட்க 5 பவுன் கிடைத்தாலும் வருமே ஒரு நகை அது ஈனர் சிந்தும் சிறு நகை. கொஞ்சம் கை தட்டலாம். நான் ஒன்றும் தப்பாக நினைக்க போகிறதில்ல. அண்ணல் முகம் தரும் அளவற்ற புன்னகையை ஏந்திய 500 தாள் ஒன்றை காட்டினான் வருமான சான்றுக்கு வடக்கும் தெற்கும் நடந்த ஒருவன். சமரசம் கொண்டு சான்றோடு அந்நபர் தந்த சிரிப்பை அவர் முகம் சுமந்த களிப்பை நகையில் இழிப்பென இகழ்வதை தவிர எனக்கும் வேறு வழியுண்டோ? பெருநகரத்தின் மின் தேவையை ஒற்றை மலை மின்னல் ஓராண்டிற்கு கொடுக்கும் வல்லதாம். பெருநகரத்தின் மின் தேவையை ஒற்றை மலை மின்னல் ஓராண்டிற்கு தர வல்லதாம். பேருந்து பயணத்தின் சன்னலோர பெண்ணொருத்தி இதழ்கள் சட்டென பாய்ச்சிய மின்னல் ஒன்று இன்றும் என் மனக்கண்ணில். பேருந்து பயணம் ஒன்றில் சன்னலோர பெண்ணொருத்தி இதழ்கள் சட்டென பாய்ச்சிய மின்னல் ஒன்று இன்றும் என் மனக்கண்ணில். அரை நூற்றாண்டுகள் அணையாத அகவொலியது இப்போதும் என் கவி வழி இது. மனக்காயங்களுக்கு மருந்து வேண்டுமா மடிதனில் தவழும் மழலையின் சிரிப்பு அது போதும். பேரின்பம் கொடுத்திட பேரண்டம் கண்டவழி பேச்சினில் ஒரு நகை. பேரின்பம் கொடுத்திட பேரண்டம் கண்டவழி பேச்சினில் ஒரு நகை. பெண் நகையும் இனி புன்னகைதான் கல்யாணம் 2.0வில். பெண்ணகையும் இனி புன்னகைதான் கல்யாணம் 2.0வில். எனக்கு இந்த நல்ல வாய்ப்பினை நல்கிய மாவட்ட நிர்வாகத்திற்கும் அன்பு அண்ணன் பாப்பாக்குடியிரா செல்வமணி அவர்களுக்கும் கவி பெருந்தகையோர் காதை கொடுத்தோர் அனைவருக்கும் நான் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். ஆமாய்யா, நாங்களும் நகையில் ரொம்ப குழம்பிட்டோம். எந்த நகை எடுக்க? ஆமாம், விலகூடின நகை எடுக்கவா? மூடிய கதவிடையே கீரிய இடைவெளியில் கிராமத்தால் ஒருத்தி மெல்ல இதழ் விரித்தாள். காட்சி நல்லா இருக்குல்ல? இடுப்பில் குடம் நிறுத்தி இந்த காட்சியெல்லாம் இப்போ கிடைக்காது சாமி. இடுப்பில் எங்கே குடம் நிற்க? ஒயிலால் நடைபோட துணை போகும் தோழியர் அங்கே வந்திருக்கக்கூடிய தலைவனை பார்க்க சொல்லுதாங்க. இப்போ தலைவனுடைய நோக்கம் தெரிஞ்சிச்சு, விவரிச்சிருக்கிறாரு. தலைவன் பேசக்கூடிய கண்மொழி தான் மொழி, அதில் நான் கண்டுபிடிச்சிட்டேங்கிறாரு. அதுக்காக பதில் கொடுப்பாங்க இல்லையா தோழியர், ஒரு சிறு நகை, புன் சிரிப்பு. அங்கே இருக்கியா உண்மையான இலக்கியம் சொல்லக்கூடிய சிரிப்பு. நகைக்கடை பக்கம் நடக்கவே தயக்கம் இருக்கும். அண்ணல் முகம் தரும் 500 ரூபா புன்னகையில் அண்ணல் தருவார், முகம் தருவார். நீங்கள் அதை கூகுள் பே பண்ணியிருந்தீங்கன்னா கைத்தட்டல் இன்னும் அதிகமாக இருந்திருக்கும் உங்களுக்கு.